21/9/2025 ஒரு மண்டல கால மகா கந்தசஷ்டி விரதத்தின் 12வது நாள். முருகப்பெருமானுக்குரிய உத்தர நட்சத்திரத்தில் இந்த 12வது நாள் வந்திருப்பது மிக மிக சிறப்பான ஒன்று. தன்னுடைய 12 திருக்கரங்களில் பலவிதமான ஆயுதங்களை தாங்கி எதிரிகளை அழித்த மகா சம்ஹாரமூர்த்தியான முருகப்பெருமானின் இந்த மகா விரதத்தில் தினம் ஒரு திருப்புகழ் அப்படிங்கிற வரிசையில் நம்ம இப்போ பார்க்க இருக்கின்ற திருப்புகழ் எதிர்ப்புகளை அழிக்கக்கூடியது, எதிரிகளை அழிக்கக்கூடியது, எதிரிகள் நமக்கு செய்யக்கூடிய கெடுதல்களை முடக்கக்கூடியதாக அமைந்த திருப்புகழ். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த திருப்புகழ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரிக்கும் கலை நெகிழ்க்கும் பர தவிக்கும் கொடி மதனே வில் தகைக்கும் தனி திகைக்கும் சிறு தமிழ் தென்றலின் உடனே நின்று எரிக்கும் பிறை என புண்படும் என புன்கவி சில பாடி இருக்கும் சிலர் திருச்செந்திலை உரைத்து உயர்ந்திட அறியாரே அரிக்கும் சதிர் மறைக்கும் பிரமனுக்கும் தெரிவரிதான அடி செஞ்சடை முடி கொண்டிடும் அரட்கும் புரி தவபார கிரிக்கும்ப நன் முனிக்கும் கிருபை வரிக்கும் குரு பரவாழ்வே கிளைக்கும் திரள் அரக்கன் கிளை கெடக்கன்றிய பெருமாளே. இந்த திருப்புகழை யார் ஒருவர் தினமும் காலை 6 வேளையும் மாலை 6 வேளையும் முறையாக பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் மறையும், எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் ஒழியும். எதிரிகள் நமக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற பொழுதே முருகப்பெருமான் அவர்களுடைய செயல்களை முடக்கி நம்மை காத்தருள்வார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அதிசக்தி வாய்ந்த திருப்புகழ் இது.